சிவா, டி சிவா, இவங்க 2 பேரும் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு காரணமா இருக்கிற தலைவர் தான் காரணம்னு நினைக்கிறேன் நான். இதுவே ஒரு நல்ல அறிகுறியா எனக்கு படுது. நிறைய தீர்மானங்கள்லாம் படிச்சாங்க. பொதுவா நம்ம பொதுக்குழுல நிறைய தீர்மானங்கள் படிப்பாங்க, அது அப்படியே கரைஞ்சு போயிடும், செயல்படுத்த முடியாம அது கரைஞ்சு போயிடும். அது காரணம் நிர்வாகம் இல்லை, ஒரு பிளவுபட்டு நம்ம இருந்ததுனால அந்த ஸ்ட்ரென்த் கொஞ்சம் குறைஞ்சிருச்சோ அப்படின்னு ஒரு என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இனிமே அந்த பழைய ஸ்ட்ரென்த் வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்போது. அதுக்கு உங்க சார்பா நான் நண்பர் டி சிவாவையும் தனஞ்சயன் அவர்களையும் அவங்க நினைச்சாங்கன்னா நடக்கும் இல்லையா சார்? இல்ல ஒன்னாதான் இருக்கிறோம் சொல்றது வேற, அது செயல்படுத்தணும். இல்ல செயல்படுத்தினா நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம் சார். ரொம்ப இப்படி இருக்குது சினிமா அப்படின்னு சொல்றோம். அது காரணமே நம்ம 2ஆ இருக்கிறதுனால. மறுபடியும் அதுக்கு நீங்கெல்லாம் நினைச்சுக்கணும். நான் எங்களுக்கெல்லாம் சொல்றோம், வயசாகி போச்சு, கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறோம். ஆனா நீங்கெல்லாம் இன்னும் எனர்ஜியோட திரையுலகத்தில் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் ஒன்றுபட்டு, எனக்கு ரொம்ப வருஷங்களாக நான் வர்ற தலைவர்கள் அத்தனை பேர்த்தையும் இதே தான் சொல்லியிருக்கிறேன். தமிழ்குமரன் சார்த்தையும் அவங்க என்கிட்ட இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னை பார்த்தபோது ஞாபகம் இருக்கா சார்? இதுதான் வலியுறுத்தினேன், அதுக்கு ஏதாவது பண்ணுங்க, பண்ணா நல்லா இருக்கும். திரையுலகத்துக்கு இல்லைன்னா நிச்சயமா நான் சொல்றேன், நம்ம திட்டங்கள்லாம் செயல் வடிவத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான் நான் தனிப்பட்ட முறையில் எல்லாத்துட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் தானு சார்லாம் ஸ்டெப் எடுத்தாருன்னா நடக்கும், உண்மையில ஸ்டெப் எடுக்கும். ஏன்னா தலைவர்கள் மாத்திரம் வர தலைவர்கள் மட்டும் அதுக்கு ஒன்றும் பண்ணிட முடியாது. உண்மையில சொல்றேன், நீங்க எல்லாம் சேர்ந்து அதை பண்ணீங்கன்னா அடுத்து இன்னைக்கு வாசிச்ச அத்தனை திட்டங்களையும் ரொம்ப அழகா அவங்களால சாதிக்க முடியும். அதான் நான் ஒரு வேண்டுகோளா, ஒரு அன்போட, உண்மையில நம்ம தாய் சங்கம் திரும்ப ஸ்ட்ரென்த் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது, அது ஒண்ணுதான் நான் சொல்லணும்னு எல்லாத்துட்டையும் தனிப்பட்ட முறையில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துட்டையும் சொல்றேன். அடுத்து வரணும் நல்லா. எல்லா நம்ம கூட்டங்களுக்கு தனியா கவுன்சில் சண்டை போடுறீங்க, அது பண்றீங்க, இது நடக்கல, அது நடக்கல, எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லைன்னு நீங்க சொல்றீங்க. இப்படிப்பட்ட பொதுக்குழுவுக்கே இத்தனை பேர்னா, ஏன்னா நம்ம நாட்டில் நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கு. இந்த எலெக்ஷன் பாத்தீங்கல்ல, மக்களுக்கு எவ்வளவு விழிப்புணர்வு வந்திருக்குன்னு. அத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதே போல நீங்களும் திரளா அத்தனை பேர் உட்கார்ந்து, அதுவே ஒரு நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு எனர்ஜியா இருக்கும். காரியங்களை சாதிக்கிறதுக்கு அதெல்லாம் ஊன்றுகோலா இருக்கும். மற்றபடி இங்கே வந்திருக்கிற தலைவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். எந்த ஒரு அறிக்கையும் திட்டங்களும் வார்த்தை வடிவில் மட்டும் இல்லாம செயல் வடிவமா அதை நீங்க மாற்றி காட்டணும் அப்படின்னு நான் உங்களை எல்லாம் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.